ஆகஸ்ட் 2 செவ்வாய் 11 லாபத்துக்கு வந்துட்டார். அப்ப எல்லாமே பாருங்க உங்க லாபத்துல எப்ப பாருங்க லாபஸ்தானத்துல சூப்பர் கிரகம் உங்க ராசி அதிபதி நல்லா திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா வந்திருக்காரு. 17 அப்புறம் எதை எடுத்தாலும் வெற்றியா மாறும், தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரை. ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருங்க, லாப வருமானத்தை போய் உட்கார்ந்தாரா? அப்ப லாப வருமானம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வீடு கொடுத்த அதிபதி புதன் வக்குறோங்க. எப்படி புதன் வக்குறோம், உடைய இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் அந்த கிரகம் போய் வக்கரமாகுது பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருந்துச்சா மட்டும் ஆகஸ்ட் 17 உங்க ராசிக்கு வராருங்க சூரியன். கண்டிப்பா அரசாங்க வேலை வருது போகுது, அரசாங்கத்துல ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போது இல்ல ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எத்தனை பேர் வேலை உத்தியோகத்துல தலைமை பொறுப்பு போகணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி அஷ்டமசனி அப்படி என்னை போட்டு புழிஞ்சிருச்சு அப்படி இப்படி நிம்மதி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்ப நிறைய பேர் சொல்றீங்க சனி பவன் இப்ப வக்கரமானது நல்லது, நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் இப்ப சூப்பராக. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு, சனியுடைய பாதிப்பு எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிருங்க. எத்தனை சனி புத்தி வந்தாலும் சரி பாத்துக்கங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவலை என்றும் குருவலியில் குருடைய சிற்பம் குருவை போன்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் ஆகஸ்ட் 23. எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு, அதுவும் வளர்பிறை முகூர்த்தம். தேய்புரை முகூர்த்தம் 2 முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு ஆகஸ்ட் மாசத்துல. இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும், எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம் பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது. நேர்மையான குணம், நேரு வழியில போகக்கூடிய குணம். எப்படி நேர்மையான குணம், நேரு வழியில போகக்கூடிய குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம், தைரியமான குணம். யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒழுக்கமான குணம், எல்லா கலைகளையுமே டக்குன்னு கத்துக்கக்கூடிய ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க. கரெக்டா பிடிப்பாங்க, எல்லா விஷயத்தையும் சரி கரெக்டா இருப்பாங்க. எப்படி ஒரு ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ராசி சிம்மம் சிம்மம் சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எல்லாருமே சரி உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க ரெடியா இருங்க. ஆகஸ்ட் மாசத்துல உங்க ராசியை நோக்கி சூரியன் வரப்போறாருங்க. கண்டிப்பா எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்க்கணும். இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி மாதமாக இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கும் இருக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ கடைசி மட்டும் பாத்துருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்ன என்ன யோகம் இருக்குது அதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்கு. கிரகமே பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க கேது பகவான், 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 7ல எப்படி 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல அஷ்டம சனி சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க. அஷ்டம சனினா இப்ப எந்த சனியும் நீங்க எல்லாமே அடிச்சு தூர் கிளப்பிடுவீங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல லாபத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் பிளஸ் குரு உச்சமார குரு சிவராஜ யோகமும், எப்படி சூரியன் குரு சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் செம்மையா வேலை செய்யுது. இதான் இந்த கிரக இந்த மாசம் உங்களுக்கு மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். 3 கிரக பயிற்சி. நம்பர் 1 சூரிய பகவான் கரெக்டா உங்க ராசிக்கு வர்றாரு. எப்போ வர்றாரு சூரியன் உங்க ராசிக்கு வர்றாரு? கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம். எப்படி ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17ஆம் தேதி உங்க ராசிக்கு வர்றாரு. ஆகஸ்ட் 17 உங்க ராசிக்கு சூரியன் வரக்கூடிய நாள். அடுத்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி புதன் பகவான் வந்து நேரா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வர்றாரு. நல்லா பாருங்க, உங்க ராசிக்கு புதன் சூரியன் 2மே வருதா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் 11 லாபத்துக்கு வந்துட்டார். அப்ப எல்லாமே பாருங்க உங்க லாபத்துல எப்ப பாருங்க லாபஸ்தானத்துல சூப்பர் கிரகம் உங்க ராசி அதிபதி நல்லா திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா வந்திருக்காரு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதை எடுத்தாலும் வெற்றியா மாறும், தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரை. ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருங்க, லாப வருமானத்தை போய் உட்கார்ந்தாரா? அப்ப லாப வருமானம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வீடு கொடுத்த அதிபதி புதன் வக்குறோங்க. எப்படி புதன் வக்குறோம்,
உடைய இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம், அந்த கிரகம் போய் வக்கரமாகுது பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருந்துச்சா மட்டும் இருக்காங்களே. எத்தனை பேர் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, உடம்பு ஒரு அலுப்பா இருக்கா? எப்படி உடம்பு கொஞ்சம் அலுப்பா இருக்கா? சோம்பேறியா இருக்கீங்களா? எப்படி லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு சோம்பேறியா, ஒரு மந்தமா உங்களை நல்லா செயல்பட பண்ண முடியுதா? நான் சிம்மத்தை அப்படிதான் கேட்பேன். இப்ப யாருடைய பிரபுஜாதம் சரியில்லையோ, வேலை, வருமானம், தொழில், இன்கம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை பார்த்து ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க. நீங்க எத்தனை பேர் சிம்மராசி உங்க சொந்த பந்தம் கேட்டு பாத்துக்கங்க, சொல்லுவாங்க. இப்படி அஷ்டம சனி அப்படி என்னை போட்டு புழிஞ்சிருச்சு, அப்படி இப்படி நிம்மதி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்ப நிறைய பேர் சொல்றீங்க சனி பவன் இப்ப வக்கரமானது நல்லது, நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் இப்ப சூப்பராக. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு, சனியுடைய பாதிப்பு எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிருங்க. எத்தனை சனி புத்தி வந்தாலும் சரி பாத்துக்கங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது யாருன்னா சிம்மராசி. நிறைய பேர் சொல்லுவேன், தொழில், உத்தியோகம், படிப்பு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் ஒரு ஜாதகம் இல்ல, ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் அதிக ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசிக்கார மட்டும்தான். அதனால சொல்றேன், நிறைய பேருக்கு இனிமே நல்ல விஷயம் இருக்கு. ஆகஸ்ட் 10 உங்க ராசிக்கு வராருங்க சூரியன். கண்டிப்பா அரசாங்க வேலை வருது போகுது. அரசாங்கத்துல ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போது, இல்ல ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எத்தனை பேர் வேலை உத்தியோகத்துல தலைமை பொறுப்பு போகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை கம்பெனில வேலை பார்த்து ப்ரொமோஷன் இல்லாம எத்தனை பேர் காத்திருக்கீங்க? வெயிட்டிங் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் வரும்போது சொல்லுங்க. ஆகஸ்ட் 17 இதை எழுதி வச்சுக்க சொல்லுங்க. வெளிநாட்டு எத்தனை பேர் வெளிநாடு போகணும், எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் 17 கண்டிப்பா வெளிநாடு வெளியுள்ளவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவான்னு சொல்லுங்க. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் சொல்லுங்க. சிம்மராசி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க சொல்லி பாருங்க, மாறாது. நீங்க சொன்ன விஷயம் அப்படியே இருங்க, இது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான மாற்றம் இருக்குது. கடன் இருக்காதுங்க, 100% உங்களுக்கு கடனே வராது. நான் கடனுக்குள்ள அதிபதி எடுத்து பார்த்துட்டேன். யாரு? சனி பகவான் புதனுடைய சாரத்துல. அந்த புதன் இப்பதான் வக்ர நிவர்த்தியான 1. அடுத்து உங்க ராசிக்கு அவர் வரப்போறார் 2. அப்ப பெருங்கொண்ட பணம், கடன் பிரச்சனை, எந்த பேங்க்ல போய் லோன் கட்டலாம், லோன் ஒன்னே கிடைக்கும். ஏன்னா சூரிய போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்துல போறாரு. 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதி சாரத்துல போறதுனால உங்களுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன், கடன் சுமை இருக்காதுன்னு சொல்றேன். இடம் வாங்க போறீங்க, பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. வண்டி வாங்க போறீங்க, வாகன சொத்து வாங்க போறீங்க. இது எல்லாமே இந்த கரெக்டா ஆகஸ்ட் மாசத்துல முடியும் பாருங்க. ஆகஸ்ட் 17 அப்புறம் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா மாறும். இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன், இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கு நேரம் சுபகாரியம், திருமண பேச்சுனா கரெக்டா எப்ப பேசுறீங்க? கரெக்டா எத்தனை பேர் சிம்மராசில பெண்கள் இருந்தாலும் சரி, கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பேச ஆரம்பிங்க. ஆகஸ்ட் 17 அப்புறம் திருமணத்தை பண்ண பாருங்க. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, திருமண தடையுமே வராது. குரு பாக்குறாரு, கவலைப்படாதீங்க. ஒண்ணு உங்க ராசிக்கு சூரியன் வந்துட்டு இன்னும் நேர திருமண சண்டை 7ஆம் இடத்தை பாத்துருவாரு. எப்படி ஆகஸ்ட் 17 கண்டிப்பா குடும்பத்துல கெட்டி மேலாம் வரப்போகுது. சிம்மராசி எத்தனை நீங்க சொல்லிருங்க. அது காதல் திருமணம், 2ஆம் திருமணம் எல்லாமே சூப்பராக. கணவன் மனைவி உள்ள பிரச்சனை, வம்பு, வழக்கு எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு தெரியும், குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. மெயினா மருத்துவத்துறை எத்தனை பேர் இருக்கீங்க? சிம்மராசி பொறுத்தவரை இருக்கீங்களா? மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க. மருத்துவத்துறை பட்டை கிளப்புவீங்க. நீங்க சொல்ல வேணாம், மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்மம் மட்டும்தான் இருக்கும். மருத்துவத்துறை, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்தது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணா உடனே வரும். இப்ப எடுங்க லாட்டரியோ, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பத்தி தசாபதி லாட்டரியோ எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% அடிச்சே தரும். இது யாராலையும் மாத்த முடியாது. 23 அப்புறம் பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுங்க. லாட்டரி யோகம் கண்டிப்பா வேலை செய்யுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டீங்க. ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 11 கூட வராது. புதன் பகவான் உங்க ராசிக்கு வரப்போறாரு. ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உண்டு பண்ண போறாரு. அப்ப அந்த லாட்டரி யோகம் கண்டிப்பா வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு? சிம்மத்தை பொறுத்தவரை. அப்ப ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா அடிக்குமா அடிக்காதா? நான் இப்படிதான் சொல்லுவேன். அதபடி படிப்பு கல்வியில டாப்பா போறது ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தான். இப்ப படிப்பு கல்வியில நல்ல ஒரு அணுகுலம் ஆகஸ்ட் 17 அப்புறம் உங்களை யாருமே அசைக்க முடியாது. படிப்பு கல்வியில சொல்றேன், நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அரசியல் சாதிக்கலாம், ஒரு தலைமை பொறுப்பு போகலாம். இது எல்லாமே கிரக அமைப்பு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிட்டு வச்சுக்கல, முதல் நட்சத்திரம் என்ன வருங்க? மக நட்சத்திரம். எதுவுமே சொல்லி கொடுக்கணும், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி மகத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சரி, எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி, தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? உங்க நட்சத்திர அதிபதி சுயசாரத்துல இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சுக்கரோட சேர்ந்துரு, சுக்கரன் வெளில வந்துட்டாரு. இப்ப சுப செலவு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். இன்னும் சூரியன் எதுவும் இணைஞ்சிட்டாவே ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, லீடரான ஒரு பொறுப்பு போறீங்க. யாரு? மெயின் அந்த மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். எப்படி தலைமை பொறுப்பு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல செலவு, நல்ல காரியம் எல்லாமே ஆகஸ்ட் 17 அப்புறம் எழுதியே கொடுத்துருவேன். யாரு? மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து பூரம்.
ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நாகரிகமான குணம், எந்த வேலையும் பார்த்தா ஒரு ஒழுங்கா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரத்துல பிறந்தவங்க மட்டும்தான். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி, இனிமே தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. பூரத்துல பிறந்தவங்க கலை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம் இடம் போறீங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடணும்னு கொஞ்சம் கவனம் இருக்கும். உங்க உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துக்கு யார் பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கு. உணவுத்துறை நிறைய பேருக்கு ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க, மெயினா உத்திரத்துல பிறந்தவங்க கரெக்டா நான் சொல்றேன். ஆகஸ்ட் 17 அப்புறம் செலவே வராது. வருமானம் தேடி வந்துகிட்டே இருக்கும். பணம், பொருள், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க ஆகஸ்ட் மாசம் 17 இதை எழுதியே வச்சுக்கோங்க. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, தலைமை பொறுப்பு, ஒரு லீடரான பொசிஷன், எடுத்த காரியம் வெற்றி எல்லாமே தேடி வருது. நீங்க எதுவும் தேடி போகணும். உத்திரத்துல பிறகு ஆகஸ்ட் 17 அப்புறம் நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயம் கிடையாது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.